எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். இன்றைக்கி இங்கே வந்துட்டு தேவனுடைய கிருபையினால் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு அவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாரம் ஒரு மிஷினரி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேற்றுவதற்காக எப்போதும் நிறையா பேர் அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்காங்க தேவனுக்காக. அவங்களோட வசதிகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் மறந்து ஓய்வையெல்லாம் துறந்தி உலகம் முழுவதும் அவங்க வந்துட்டு அவங்களோட செய்தியை பரப்பி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மாபெரும் தியாகிகளை தான் நம்ம வந்துட்டு மிஷினரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க செஞ்ச அற்புத பணிகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ நினைவு கூற போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிஷினரியோட வாழ்க்கையை பற்றி தான் அவங்கக்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கால்ட்வெல் அப்படிங்கிற ஒரு மிஷினரி. அவரை நம்ம ஒப்பிலக்கணத்தை தந்த ஒப்பற்ற மேதை அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்பின் கீழே அவர் செய்த பணிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அவரை பற்றி ரொம்ப நிறையா குறிப்பிடலைனாலும் ஒரு 4 தலைப்பின் கீழே நம்ம பார்ப்போம். அவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா, ராபர்ட் கால்ட்வெல் 1814 ஆண்டு மே 7ஆம் தேதி அயர்லாந்தில் பிறந்தார். அவருக்கு சின்ன வயசுலேயே நிறையா புக்ஸ் படிக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் அவர் சின்ன வயசுலேயே ஏசப்பா மேலே ரொம்ப அன்பு இருந்ததுனால 1833ஆம் ஆண்டு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தார். அங்கே அவருக்கு மொழியியல் மற்றும் தத்துவம் மற்றும் ஒப்பிலக்கணத்தில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால் அவர் இந்தியாவுக்கு பயணம் வந்தபோது 1838ஆம் ஆண்டு அவரோட 24ஆம் வயதில் அவர் மிஷினரி பணி செய்யும்படி சென்னைக்கு வந்தார். சென்னையில் கப்பலில் வந்துட்டுருக்கும் போது ஒரு ஃப்ரெஞ்சு கப்பலில் ஒன்றில் மோதி நிறையா பேர் அங்கே இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் 6 பேர் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருந்தாங்க. அதில் இவரும் ஒருவர். 1841 குருத்துவம் பட்டம் பெற்று திருநெல்வேலியில் உள்ள இடையன்குடி அப்படிங்கிற கிராமத்தில் தங்கி 50 ஆண்டுகள் இறைப்பணியுடன் சேர்ந்து தமிழ் மொழிக்கும் சேவை செய்தார். அங்கே ஒரு கிறிஸ்துவ மத போதகராகவும் ஆசிரியராகவும் மொழியியலாளராகவும் பணியாற்றினார். தமிழ் மொழியை ஆழமாக கற்றுக்கொண்டு அதன் தொன்மை, இலக்கண அமைப்பு ஆகியவற்றில் ஆராய்ச்சி மேற்கொண்டார். ஒப்பிலக்கணத்தோட ஆய்வோட தொடக்கத்தில் அவர் முதல்ல கண்டுபிடிச்சது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படி இருக்கிற திராவிட மொழிகள் ஒரு தனி மொழி குடும்பத்தை சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதை அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அவர் 1856ஆம் ஆண்டில் ஆங்கில மொழியில் ஒரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages அப்படிங்கிற ஒரு புக்கை அவர் உலகெங்கும் கொண்டு அந்த புக்கு மூலமாக அவருக்கு ஒரு பெரிய புகழே தந்துச்சு. அப்புறம் அவர் செஞ்ச சமூக சேவை பற்றி நம்ம பார்த்தோம்னா, திருநெல்வேலியில் இருக்கிற ஏழைகள், பின்தங்கிய மக்களுக்கு கல்வி வழங்கினார். சிறுபான்மையின மக்களுக்கு உதவுவதற்காக பள்ளிகள், தேவாலயங்களை கட்டினார். சாதி மத வேறுபாடுகள் நீங்க சமூக சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டார். கடைசியாக அவர் இறுதி நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட வாழ்க்கையின் நிறையா காலத்தை திருநெல்வேலியிலேயே தான் அவர் கழிச்சார். 1891ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொடைக்கானல் மலையில் மரித்த இவரது உடல் இடையன்குடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதில் ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் அவரோட கல்லறையில் ஒரு தமிழ் மகன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஃபாரின்லேருந்து இங்கே இந்தியாவில் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மொழிக்கு ஒரு ஒப்பிலக்கணத்தை எழுதி தமிழர்களால் புகழ் பெற்று இப்போது கல்லறையில் தமிழ் மகன் உறங்கி கொண்டிருக்கிறான்ற வாசகம் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கும் போய் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அது இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம்.